Hi, good morning. Welcome to English part 19. Okay. இன்னைக்கு நாம பார்க்க போற word beside, besides. Okay. So இது ரெண்டுக்கும் என்ன difference? So first beside அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அருகில். ஓகேவா? I'm living near government higher secondary school அப்படி சொல்றோம். Okay. So beside நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? So for example in sentence எப்படி சொல்லலாம்னா this house is beside a small lake. Okay, in the house beside a small lake. சின்ன லேக்குக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பக்கத்துல அருகில் அந்த மாதிரி சொல்றதுக்கு நெக்ஸ்ட் டு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து beside வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து besides. ஓகே, ஜஸ்ட் ஒரு எஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கும் besides. ஸோ besides-னா என்ன அர்த்தம் அப்படின்னா in addition to அப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்படின்னா ரூபன் ஸ்பீக் 2 languages besides German. ஓகே, அப்பனா என்ன அர்த்தம்? ஜெர்மன் மட்டும் இல்லாம ரூபன் வந்து இன்னும் 2 லாங்குவேஜ் பேசுவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன் அடிஷன் டு ஜெர்மன் ஹி கேன் ஸ்பீக் 2 languages. ஸோ ஜெர்மன் மட்டும் இல்லாம ஹி கேன் ஸ்பீக் 2 languages. ஓகே, ஸோ இதுதான் beside அண்ட் besides-க்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, தேங்க்யூ.